நம்ம வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். ஈவினிங் நம்ம சப்பாத்தியும் தோசையும் பண்ண போகிறோம். அதுக்கு சூப்பரான ஒரு மீல் மேக்கர் கிரேவி பார்க்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரே ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரே ஒரு மராட்டி மொக்கு அது வரைக்கும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளோட பிரியாணி மசாலா பவுட்ரு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை செய்ய போகிறேன். அதனால் நான் இதுக்கு மசாலா எதுவும் ஸ்பைசஸ் எதுவும் அதிகமாக சேர்க்கல. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கட்டும். மீல் மேக்கர் கிரேவிக்கு தேவையான வெங்காயம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நம்ம கொள்ளு வேக வச்சோம் பார்த்திங்களா, கொள்ளு ரசம் வச்சோம் இல்லையா, அதுக்கு அந்த கொள்ளு ரசத்துலேருந்து எடுத்த தக்காளி வேக வச்சு அதிலேயே போட்டு வேக வச்சு அந்த கொல்லையும் போட்டு அம்மா அரைச்சிட்டாங்க. இப்போ இதையும் போட்டு தான் நம்ம கிரேவி வைக்க போகிறோம். கொல்லையும் அரைச்சி சேர்த்துருக்கேன் இதில். இப்போ கொள்ளு மீல் மேக்கர் கிரேவி இது பேர். இது பாருங்கள், இதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்க விடுவோம். நம்ம தக்காளி, கொள்ளு, மீல் மேக்கர் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் நான் மீல் மேக்கர் கிரேவி. இப்போ இது வதங்கட்டும், நல்லா ரெடி ஆகட்டும். எப்படி இது இங்கே பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1.25 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்க்கல, நம்ம கொள்ளு போட்டதுனால இதில் கொஞ்சம் அடி பிடிக்குது. எண்ணெய் நான் ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது. இப்போ நான் இதில் இந்த மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேன். மீல் மேக்கர் சேர்த்தாச்சு. மீல் மேக்கர் வைக்க அந்த தண்ணி ஊற்றுமாம், அந்த தண்ணி ஜாரில் வச்சுக்கலாம். அந்த தண்ணி இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், சூப்பராக நம்ம மீல் மேக்கர் கிரேவி கொதிக்கிட்டோம். எப்படி இருக்குன்னு காமி. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு தேவையான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொதிக்கிட்டோம் நம்ம மீல் மேக்கர் கிரேவி. எப்படி இருக்கா?